கமலி அம்மா, கமலி அம்மா. கமலியை நீங்க இப்ப பார்க்க முடியும். கமலியோட கணவன். என் மகளை பார்க்க எனக்கு உரிமை உண்டு. வழிய விடு. அந்த உரிமையை அவன் உங்களுக்கு கொடுக்க தயாரா இல்ல. என்ன? கமலி உங்களை பார்க்க விரும்பல, நீங்களும் அவளை பார்க்கறதையும் விரும்பல. கமலியா அப்படி சொன்னா? என் கணவரை கொல்ல நடந்த சதியை தடுத்து நிறுத்துற யோக்கியதை அவருக்கு இல்லை. எந்த முகத்தோட என்ன பார்க்க வந்தாருன்னு அவரை கேளுங்கத்தான். அவர் நினைச்சபடி விரும்பியபடி நடந்திருக்க வேண்டியதே வேற. ஆனா என் மாங்கல்ய பலம் நல்ல காலம் அப்படி நடக்கல. அப்படிப்பட்ட கொடூர மனம் படிச்சவங்கள நான் பார்க்க விரும்பல. நிச்சயமா நான் பார்க்க விரும்பல. நான் பார்க்க விரும்பல. அம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாம நடந்து போச்சுமா, என்ன மன்னிச்சிருமா. பெத்த பாசம், அதனாலதான்மா இவ்வளவு தூரம் நான் ஓடி வந்திருக்கிறேன். நீ இந்த விபத்துல இருந்து பரிபூர்ணமா குணம் அடையணும். அதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் செலவழிக்க நான் தயாரா இருக்கேம்மா, தயாரா இருக்கேம்மா. ஐயா, அவளுக்கு மருத்துவ சிகிச்சை செய்ய எனக்கு சக்தி இருக்கு. அவளுக்கு அன்பு காட்ட, ஆதல் கூற 1000 உள்ளங்கள் இங்க இருக்கு. நீங்க ஆட்டோ ரிக்ஷா கொண்டு வந்துட்டேனே. ஐயா, நீங்க தயவுசெய்து ஒதுங்கிருங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போன அவளை பிளீஸ் கொஞ்சம் ஒதுங்க நில்லுங்க. தயவு செய்து விலகுங்க ஐயா. அம்மா, கமலி அம்மாவுக்கு ஏதோ உயிருக்கு ஆபத்தான். வெளியே கூட அவங்கள பார்க்கறதுக்கு குப்பத்துக்கு போயிருக்காங்க. கமலி அக்கா, கமலி, இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை. தெய்வத்தோட கருணையால நீ பெரிய கண்டத்திலேருந்து தப்பிச்சிட்ட. அக்கா, என் மேல பட்ட குண்டு தப்பி தவறி அவர் மேல பட்டிருந்தா எங்கது என்ன இருக்கும்? அதை நினைச்சாலே என் உடம்பெல்லாம் நடுங்குது. கமலி, உன்னை பேச வேண்டாம் டாக்டர் சொல்லியிருக்காருல, அமைதியா தூங்கு. அம்மா, சாந்திமா. என்னப்பா? சின்ன அவங்களை உடனே புறப்பட்டு சொன்னாருமா, ரொம்ப அவசரமா. அப்பா, கமலிக்கு ஆபரேஷன்ல முடிஞ்சு போச்சு. அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. டாக்டர் சொல்லிருக்காங்க. என் பொண்ணு தீர்க்காயுசோட இருந்தா அதுவே எனக்கு போதும். ஏங்க, நீங்க ஏதோ அவசரமா வர சொல்லி கூப்பிட்டீங்களாமே? ஆமா, இனிமே என்னுடைய அனுமதி இல்லாம நீ இந்த வீட்டை விட்டு எங்கே போக கூடாது. ஆபத்தான நிலைமையில இருக்கிற கமலிய பார்க்க ஆஸ்பத்திரிக்கு தாங்க போனேன், வேற எங்கேயும் போகல. அதைத்தான் நான் கூடாதுன்னு சொல்றேன். மாப்பிள்ள, கமலி அவளோட தங்கப்பா. ஆனா சாந்தி என் மனைவியாச்சே, புருஷன் சொன்னபடிதானே மனைவி கேட்கணும். இத பாருங்க, கமலி என் கூட பிறந்தவ. அவளை நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அவளுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கிற இந்த நிலைமையில அவளை பார்க்க கூடாதுன்னு கட்டுப்பாடு விதிக்கிறீங்களே, இது நியாயமா? ஆனா இன்னைக்கும் தங்க என் விரோதியினுடைய மனைவி. அந்த குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு இனிமே எந்த விதமான தொடர்பு இருக்கக்கூடாது. இது என்னுடைய கட்டளை. இதனை மீறின பயங்கரமான தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். குமரன், உங்க விருப்பப்படியே அரசாங்கம் மீன் பிடிக்கிறதுக்கு இந்த மோட்டார் போட் கொடுத்திருக்காங்க. இதற்கான அதிகார பத்திரங்கள். ரொம்ப நன்றிங்க. இனிமே இந்த விசைப்படகு உங்க எல்லோருக்கும் சொந்தம். இந்தாங்க. குமரா, முதலாளிங்க நமக்கு படம் கொடுக்காம நம்ம வயிற்றுல அடிச்சப்ப அதை ஒரு சவாலா ஏத்துக்கிட்டு நம்ம கூட்டத்துக்கே ஒரு நல்ல வழியை காட்டி கரை சேர்த்தீங்க. உங்களை நாங்க மறக்க முடியாது. நீங்க நல்லா இருக்கணும். முதலாளிகளின் கொட்டத்தை ஒடுக்கிய குமரன், ஏழைகளின் தோழர் குமரன், பாட்டாளியின் நண்பர் குமரன், நியாயத்துக்கு குரல் கொடுத்த குமரன், எங்கள் தலைவர் குமரன். மாமா, உடனே கூட புறப்படுங்க. முக்கியமான காரியம் மாமா, உடனே புறப்படுங்க. நான் எங்கேயும் வரமாட்டேன். என்னை யாரும் வற்புறுத்த வேண்டாம். மாமா, இப்படி நீங்க விவாதம் பிடிச்சா அப்படி ஒரு ஆபத்து நம்ம குடும்பத்தை சூழ்ந்திருக்கு.
அருண், என்ன சொல்ற? ஆமா மாமா, இப்ப நீங்க வந்தாதான் அந்த ஆபத்திலிருந்து நம்ம எல்லாரும் தப்பிக்க முடியும். வாங்க மாமா. முதல்ல இந்த பத்திரத்தில் ஒரு கையெழுத்து போடுங்க. பத்திரமா? இதுல நான் ஏன் கையெழுத்து போடணும்? ஏன் எடுக்குங்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல எனக்கு நேரம் இல்லை. உங்களையும் ரொம்ப நேரம் இங்க அடைச்சி வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. ஆகினால இந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருக்குன்னு நான் சுருக்கமா சொல்றேன். என் விருப்பத்துக்கு மாறாக என் இரண்டாவது பெண் கமலி வேறொருத்தனை கல்யாணம் செய்துவிட்டதுனால என் சொத்துல எந்த விதமான உரிமையும் அவளுக்கு கிடையாது. நான் சுயமா சம்பாதிச்ச சொத்து கூடாதோ என் முதல் பெண் சாந்தியத்தான் செய்யும். அந்த சொத்துக்களை அனுபவிக்கவோ விற்கவோ சாந்தியுடைய புருஷன், அதாவது என் முதல் மாப்பிள்ளை அருணுக்கு இதனால எல்லா விதமான உரிமையும் மனப்பூர்வமா அளிக்கிறேன். மாமா இழுத்து போடுங்க. மாமா, கையெழுத்து போடாம நீங்க தப்பிக்கவே முடியாது. என் குடும்பத்தை சூழ்ச்சி பண்ணி கெடுக்க மாட்டேன். என் உயிரே போராட்டு இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். மாமா என்ன மிரட்ட? பத்திரமா கையெழுத்து போடணும். கையெழுத்து. மாமா, பத்திரத்தை கிழிச்சிட்டதுனால என் திட்டத்தை மாத்திக்க நினைச்சா அது உங்க முட்டாதான். போட்டுமா, உங்க சொத்து எனக்கு தேவையில்லை. ஆனா கட்டியா கருப்பு பணத்தையும் கட்டியா தங்கத்தையும் உங்க கோயில்ல மறைச்சு வச்சிருக்கீங்களே, அத என் பொண்ணு கொதிக்கிறீங்களே. என்ன சித்திரவதை பண்ணாலும் சரி, சுட்டு கொண்டாலும் சரி, என்கிட்ட இருந்து தள்ளி காசு வாங்க முடியாது. முடியும் மாமா, நிச்சயமா முடியும். அது இப்பவே இந்த நிமிஷமே நிரூபிச்சுக்காங்க. கமலி அக்கா, கமலி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சௌக்கியமா இருக்கியா? ஆமாக்கா. ஏக்கா, நம்ம 2 பேரும் பொண்ணா கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல? இன்னைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. வாக்கா போலாம். சீக்கிரம் சீக்கிரம். குமரா, பெரிய ஐயாவுடைய மாப்பிள்ள அருண் அவரை பிடிச்சு அடைச்சு வச்சிருக்காங்க. அவர் உயிருக்கு ஆபத்து வரும் போல இருக்கு. நீதான் அவரை காப்பாற்ற வேணும்பா. கமலி, சாப்பாடு யாரோ உடைச்சிருக்காங்களே. ஆமா. அப்பா, உள்ள யாரும் நுழையக்கூடாது. நீங்களா? நானேதான். நீங்க 2 பேரும் வந்த சோடு தெரியாம கோவிலை விட்டு வெளியே போயிடுங்க. அத்தா, இது என்னது அக்கிரமம்? ஏன் அம்மனோட பீட்டத்தை உடைக்கிறீங்க? சாந்தி, நான் ஏன் உடைக்கிறேன், எதுக்காக உடைக்கிறேங்கிற காரணம் உனக்கு தேவையில்லை. மரியாதை இந்த இடத்த விட்டு போயிடு. அத்தா, புனிதமான கர்ப்ப கிரகத்துக்குள்ள புகுந்து அம்மனோட சிலையை உடைக்க முயற்சி பண்றீங்க. இது உங்களுக்கு என்ன? நான் இந்த கோயிலை உடைப்பேன், சிலையை உடைப்பேன். அதை கேட்க நீயா? எங்க அப்பா கட்டின கோயில் இது. எங்க குடும்பத்தோட குலதெய்வம் இந்த அம்மன். அத்தா, மரியாதையா வெளியே வாங்க. முடியாது. என் காரியம் முடிஞ்ச பிறகு நான் வெளியே வருவேன். கமலி,
நீ என்ன காப்பாத்துனது பெருசில்ல. நான் காலங்காலமா சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருந்த சொத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக என் மாப்பிள்ளை, ஐயோ அவனை என் மாப்பிள்ளைன்னு சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்கு. அந்த அருண் என்னை கட்டி போட்டுட்டு கோயிலுக்கு போயிருக்கான்ப்பா. நீ அதை எப்படியாவது காப்பாத்தி தரணும். மன்னிக்கணும், உங்களை காப்பாத்துறது என் மனசுல ஏற்பட்ட பச்சாத்தாபம். ஊரை கொள்ளையடிச்சு ஏழை மக்கள் வயிற்றடிச்சு சேர்த்து வச்சிருக்கீங்களே, அந்த கள்ளப்பணத்தை மறுபடியும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சா மிகப்பெரிய பாவம். தம்பி, அந்த பணத்தை என்கிட்ட கொடுக்க வேணாம். ஆனா அந்த அயோக்கியங்கிட்டையும் போய் சேரக்கூடாது. எப்படியாவது அந்த பணத்தை மீட்டு சர்க்கார்கிட்ட ஒப்படைச்சிருங்க. நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அது பரிகாரமா இருக்கட்டும். அருணத்தான் கோயில இருக்கிற பணத்தை எல்லாம் கொள்ள அடிச்சுட்டு ஓடினாரு. தடுக்கு போன என்னையும் அக்காவையும் பிடிச்சு தள்ளிட்டாரு. அக்கா நெஞ்சில சூளம் பாஞ்சி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காங்க. அப்படியா? ஐயா ஐயா, அருணையா என்னை கடலை பிடிச்சு தள்ளிட்டு மோட்டார் படகு எடுத்து போயிட்டாருங்க. அப்படியா? மாமா, நீங்க சீக்கிரம் சாந்தி ஆஸ்பத்திரி கூட்டு போங்க.
இது வரைக்கும் நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு அதெல்லாம் மறந்துட்டு இனிமே நல்லபடியா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நிச்சயம் மாமா, நிச்சயம். இங்கிருந்து நான் வெளியே வரும்போது நல்லவனாத்தான் வருவேன். இது